மரவள்ளிக்கிழங்கு தோசை பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறது பாப்பா. அதுக்கு தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் துருவிட்டும் பண்ணலாம். இப்போ என்ன பார்க்குறோம்னா கப்பக்கிழங்கு தோசை. கப்பக்கிழங்கை இப்படி துருவி வச்சுருக்கேன், தோல் சீவி. பச்சரிசி தேவையான அளவு ஊற போட்டிருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இது. அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், காரத்துக்கு தேவையான மிளகா, ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, உப்பு. இதுதான் மிளகா இதில் போட்டுடலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கப்பக்கிழங்கு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ அது அரைஞ்சாச்சு. அது கூட பச்சரிசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போது அரைச்சாச்சு பாருங்க. நான் அரைஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்கணும். அதில் ஜீரகத்தை இப்படி ஓரமாக போட்டுருவோம். அது மாதிரி கருவேப்பிலையும் அப்படி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு திருப்பின்னு வருவோம். இப்போது கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகியாச்சு பாருங்க. அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு தோசை வைக்க வேண்டியதான். இப்போது தோசைகள் போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக ஆயிலை விட்டணும் தடவிப்போம். தட்டை போட்டு முடியாது. ரெண்டாவது தோசை திருப்பி போட்டாச்சு. இப்போது நல்லா 2 தோசை நல்லா மொறுன்னு வார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி தொப்பு, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். எது வேணாலும் பாருங்க. நல்லா மொறுப்பாக இருக்குது. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவா. ரவா தோசை மாதிரி லேசாக மாவை தண்ணியாக கரைச்சிட்டு ஆட்டாக்கணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.